ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சடி மாதிரி தான் பார்க்க போகிறோம். இது கிச்சடினா வந்து அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுவோம். இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல. சேமியாவில் வெறும் இஞ்சி பூண்டு 2 பட்டை லவங்கெல்லாம் போட்டு பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நல்லா டேஸ்டியாகவும் காரமாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானல் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அதில் வெங்காயம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து நல்லா போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா சீக்கிரம் கெட்டு போகாதுன்றதால எனக்கு பழக்கம் ஆகிடுச்சு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிற்பாடு நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துட்டேன். உங்களுக்கு எவ்வளவோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் காரம் சாப்பிடுன்றதால ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. கலரி விட்டோடனே ஒரு செம்பளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த சேமியா எவ்வளோ ஊற்றினா நான் 1.5 பேக்கெட் சேமியா எடுத்துருக்கேன். அதுக்கேற்றாப்புல ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்தவுடனே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. கொதித்த உடனே சேமியா போட்டு எடுத்துக்கோங்க. கொதித்த உடனே தான் சேமியா போடணும். அதுக்கப்புறமேட்டு சேமியா போட்டு கொஞ்சம் லைட்டாக கலரி விடுங்க. ஏன்னா அது உடஞ்சிருச்சுன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் அப்படியே போட்டுருங்க சேமியாவை. நல்லா கலரி விட்டுருக்கோம். இதில் வந்து அப்படியே நம்ம முட்டையும் உடச்சி ஊற்றலாம். அப்படியே போடக்கூடாது. முட்டை தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி மாஸ் பண்ணிவிட்டு இதில் எடுத்து போடலாம். பொடி மாஸ் கூட ரொம்ப பொடியாக போடக்கூடாது, லைட்டாக தான் போடணும். அப்புறம் நான் ஊறுகாய் எடுத்துகிட்டு போயிட்டு எலுமிச்சை ஊறுகாய் கொஞ்சம் இது சேமியா போட்டுட்டு ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்ருக்கேன். ரொம்ப காரமாக நல்லாயிருக்கும். கலரை பார்த்துட்டு போயிட்டு வரீங்க. லைட் காரம் தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காய்ஸ். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.